நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 190வது வீடியோ. 2 புத்தகங்களை பற்றி பேசணும் ஆசைப்பட்றேன் நான். முதல் புத்தகம் இங்கிலீஷ் ஆத்தர், அதாவது இங்கிலீஷ்லேயே போட்டிருக்கு, நிறைய பேர் இங்கிலீஷ் படிக்கணுன்ற, அதாவது சுவாமி நாதானந்த தீர்த்தா அப்படின்னு ஒரு போட்ட புக்கு, பல்கி புக்கு. இதில் என்ன விசேஷம்னா, நல்ல போல்ட் லெட்டர்ஸில் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு ஸ்ரீசக்கரத்தினுடைய வெறும் ஸ்ரீசக்கரத்தை வச்சுட்டு எல்லா சகல விதமான தேவதார்ச்சனமும் இது அதில் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கா. இதுக்கு உண்டான பண்ணலாம். ஏன்னா நான் இதில் புத்த மடத்துக்கெல்லாம் போகும்போது அங்கே ஸ்ரீசக்கரத்தில் அவளுடைய தேவதையை வச்சு தான் பண்ணுறா. ஸோ அந்த 43 முக்கோணங்களில் ப்ளஸ் இந்த திரைலோக்கிய மோகன சக்கர இந்த சதுரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்பாட் கொடுத்து அந்த இடத்துல தேவதாவை அபாகரம் பண்ணியிருக்காவ. அதே மாதிரி இந்த நாதானந்த சுவாமிகள்ன்றவர், இவர் கேரளாவை சேர்ந்தவர், பெரிய நாலேஜபிள் பர்சன், அம்பாளோட அருட்கடாட்சம் பெற்றவர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஜென்ரலாக இந்த 43 முக்கோணங்கள் இருக்கிற தேவதை நமக்கு தெரியும். அது தவிர சில தேவதைகள்லாம் அதில் அவாகனம் பண்ணி எந்த இடத்துல அவள் தேர் பிளேஸ்டு, இந்த 51 பீஜாட்சரங்கள் எங்கெங்கே இருக்குது, அதனுடைய வடிவங்கள் என்ன, எல்லாமும் போட்டிருக்கா இந்த புத்தகத்தில். ஒவ்வொரு பீஜத்துக்கும் அந்த டிராயிங் வேறு போட்டிருக்கா. அதாவது பாருங்க, சாம்ன்ற பீஜத்துக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அந்த அந்த டிராயிங், அந்த உருவம். ஸோ இந்த சவுண்ட் வேவ்ஸில் அதை ஐடென்டிஃபை பண்ணி போட்டிருக்கார். மோரோவர் தேவதா ரூபங்களை தனியாகவே அந்த நம்ம காமேஸ்வரி, பகமாலினி, நித்தியக்கிண்ணா, பேருண்டா, வன்னிவாசினி, மகா விஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலா, மாலினி, சித்ரா, பரமேஸ்வரி நடுவில் வந்துடுறது. இது இந்த இன்வெர்டர் ட்ரையாங்கிளில் சுற்றி 5 பேர் 15 பேர் திதிநித்யா தேவதையாக சொல்கிறான். அதே மாதிரி பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டே, மகாலட்சுமி, சப்தமாதாவோட மகாலட்சுமி சேர்ந்து அஷ்டமாத்திரைகள் ஆகிடுறது. அது தசமுத்ரா. ஸோ அப்புறம் சித்தி தேவர்கள் 8 பேர். இது மாதிரி ஒவ்வொருத்தரோட பிளேஸ்மெண்ட்டு அந்த நம்பரிங் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் அவர். அது தவிர சில இதெல்லாம் நியூ அடிஷன்ஸ் போட்டிருக்காரு. எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் தி தேவதாஸ் 90% இந்த மாத்ருகா அக்ஷரங்களை வச்சு 51 நாமாவளி தான் இருக்குது. இதில் பவானி மாத்ருக்கான்னு போட்டிருக்காரு. நார்மலாக இந்த பவானி மாத்ருக்காலாம் மிச்ச புஸ்தகத்தில் இருக்காது. இவர் நிறைய இந்த ஸ்ரீவித்யாவில் மிச்சமாக கவரேஜ் பண்ணாதெல்லாம் இதில் பண்ணியிருக்கார். எப்படி அது பட்ச இந்த அந்தந்த பிளேஸு வேர் தே ஆர் லொக்கேட்டட். நம்ம ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணும்போது கரெக்டாக அந்த கோணத்தில் போய் பூ விழுன்னு சொல்ல முடியாது. பிரம்மாண்டமாக 10க்கு 10 இருந்தால் தான் போட முடியும். 10 அடிக்கு 10 அடி. இல்லை ஒரு சின்ன சேரவும் பாவனை தான், அந்த டைரக்ஷன்லாம் போட முடியும், தவிர அந்த இடத்துல போய் போட முடியாது. ஸோ அதையும் நினைவு கொள்ளணும். இவன் காமகலா மாத்திருக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார். அந்த பிந்து ஸ்தானத்தில் என்ன இருக்குது அதுக்கு உண்டான நாமாவளிகள் அது மாதிரி நிறையா போட்டிருக்காரு இந்த இதில். இது பெரிய என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம். ஸ்ரீசக்கரத்தில் அப்படியே அலசி ஆராய்ச்சி அப்படியே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இது என்னுடைய நண்பர் விவேக் சர்வேஸ்வரர் அவர் வாங்கி அனுப்பிச்சார் எனக்கு இந்த புத்தகத்தை. இப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டேன் நான் இதை. பட் இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் சொல்லிட்டு இருக்க முடியாது, அவள் வாங்கி படிக்க வேண்டியது இது. அதனால் புத்தகத்தை காமிச்சிடுறேன், இது பண்ணலாம். அடுத்ததாக தமிழ் படிக்கிறவ இந்த ஞானப்பிரகாச புக்கு ஒன்று காமிச்சேன் போன தடவை நான். அவளே போட்டிருக்க ஸ்ரீவித்யா நவரத்னமாலான்னு பேர் இந்த புத்தகத்து பேர். இதில் என்னென்னா மிச்சவா அது இதே மாதிரி தான் போல்டு லெட்டர்ஸாக இருக்கும். எல்லாமே போல்டு லெட்டர்ஸில் இருக்கும். அழகாக படிக்கலாம். இப்படி படிக்கிற மாதிரி இருக்கும். புத்தகம் நார்மலாக வெர்டிக்கலாக இருக்கும் இல்லையா, இது ஹரிசாண்டலாக வச்சுக்கணும். இப்படி எடுத்து படிக்கலாம். நான் பைண்ட் பண்ணி வச்சுருவேன் எல்லா புத்தகத்தையும். எப்பயுமே ஆல்வேஸ் 10 ரூபா புக்கு அதோட பைண்டிங் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா பல வருஷ காலம் நம்ம போட்டு இருக்கிறோம். அது நம்ம திருப்பி படிக்கிறோம் இல்லையா. அது இதில் மெயினாக இந்த ரஷ்மி மாலா மந்திரங்கள் போட்டிருப்பான். எல்லா மூல மந்திரமும் வந்துடும் அதில்.
திவ்யமங்களா தியானம், சச் எ பியூட்டிஃபுல் இது, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த மணித்வீபத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும் அதில். அதே மாதிரி திரிபுர சுந்தரி சவராஜம் இருக்குது, அது இருக்கும் அதில். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இதில் கவரேஜ் பண்ணியிருக்க. எல்லாமே இந்த இதில் தான். அதே மாதிரி சர்வ சித்திகரி சோஸ்திரம் ஒன்று இருக்குது. காரிய சித்திகள் நடக்கணும்னா பின்னாடி கணேசன் கிரக நட்சத்திர யோகினியும் வரும். அதே மாதிரி திரைலோக்கிய மோகன கவசம் இருக்குது. பல விஷயங்கள் நிச்சயமாக வெளியிடாத வெளியிட்டிருக்க. இது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுது இந்த புத்தகம். இது நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன், ஃப்ரெஷ் காப்பியை வாங்கினேன். இது வாங்கி வச்சுட்டா நல்லது. அதாவது இந்த ஸ்ரீவித்யா லைனில் நிறைய பேர் கேட்குறா, எனக்கு என்ன பண்ணணும் மாமா, என்ன பண்ணணும், இந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி வச்சுக்கணும். அவள் பேக்கில் எங்கேயா ஊருக்கு போனால் கூட இதை எடுத்து போயிடலாம், பாராயண கிரமத்துக்கு எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அந்த பூஜா போடுறதுக்கு அந்த புத்தகத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன புக்கு சொன்னோம் இல்லையா, இப்போ இது போட்டிருக்க ஞானப்பிரகாசம் போட்ட புக்கு, அந்த சின்ன புக்கை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து முன்னாடி சொல்லியிருக்காது, நியூடெக் சுப்ரஜா ஏ, பிளாட் நம்பர் 377, 6வது செக்டர், 30வது தெரு, கேகே நகர் அப்படி போட்டிருக்கேன். இவாளுக்கு நம்ம எழுதி இது பண்ணால் கூட அவளுக்கு கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவோம். நமக்கு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் தே கேன் கான்டாக்ட் தம். ஏன்னா நான் பல விதமான புத்தகங்கள் எனக்கு 1,00,000 ரூபா ஒர்த்து புக்ஸ் என்கிட்ட. பார்க்கும்போது எதில் வந்து நிறைய கவரேஜ் ஆகிருக்கு, ஜனங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி அந்த இங்கிலீஷ் புக்கு ஒன்று, இந்த தமிழ் புக்கில் இந்த சோஸ்திரங்கள், இது நிறையாவும் கிடையாது. அழகான பேஜஸ் எடுத்து பார்த்தா உங்களுக்கு போல்ட் லெட்டர்ஸில் இருக்குது. நம்பர் ஆஃப் பேஜஸ் லிமிட்டட் தான். அதில் நித்திய பூஜையிலேருந்து கவரேஜ் ஆகிருக்கும். அதில் 215 பேஜ் தான் இருக்குது இதில். ஸோ இது வாங்கி வச்சுக்கலாம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸ்ரீவித்யாவில் ஜனங்களுக்கு ஒரு தாபம் இருக்கும், அடுத்து என்ன பண்ணணும்னு. இஃப் யூ ஹேவ் தீஸ் புக்ஸு, ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே இருந்தால் நம்ம மனசு, இதுக்கெல்லாம் உபதேசம் ஒன்றும் தேவையில்லை. அதை திருப்பி சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்லோகம், அதாவது இந்த கணபதி எடுத்துக்கிட்டு இருக்கோம், பாலை எடுத்துகிட்டு இருக்கோம், சண்டி எடுத்துக்கோம், புவனேஸ்வரி எடுத்துகிட்டு இருக்கோம், பஞ்சதசிகை வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் தான், அது போதும். அது நம்ம வந்து டாக்டரேட் வாங்குறதுக்காக தான் ஒரு ஷோடசிகெல்லாம் போனோம். அது வரைக்கும் போனது அவசியம் இல்லை. நிறைய பேர் இது பஞ்சதசி பண்ணாலே பண்ணுன்ற, அது சௌபாகியமாக எடுத்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது குரு மூலமாக எடுத்துக்கணும். ஸோ குரு வந்து ஹி வில் கிளாரிஃபை. அதான் இப்போ என்னை கான்டாக்ட் பண்ணால், நான் வெளிநாட்டில் இருக்கேன், ஓகே கேன் கம் த்ரூ, இது வீடியோ காலில் வாங்க, முன்னாடியே டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ பி ரெடி. நான் திரும்பவும் வேண்டி கேட்டுக்கிறேன், காலையில் 10லேருந்து 12 வரைக்கும் நான் பேசலாம் என்கிட்ட. அது மாதிரி சாயந்தரம் 5லேருந்து ராத்திரி 7 வரைக்கும் பேசலாம் என்கிட்ட. யூ கேன் டிஸ்டர்ப் மீ அட் எனி டைம். ஐ எம் ஹியர் டு கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட்ஸ். இதை சொல்லி இந்த 190வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். கேளுங்க தயவுசெய்து. தேவையில்லாதெல்லாம் பேச வேண்டாம். அதாவது இந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட் நான் என்ன பேசணும்னா அதுக்கு உண்டான சந்தங்களை கேட்டால் போதும். இதோட ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று போட்டிருக்கார் ஒரு அன்பர், இதில் மலேசியாவிலேருந்து. அவளுக்கு லோக்கல் குலதெய்வம் தெரியலன்ட்டு நான் அது வந்து வாட்ஸ்அப்பில் தான் அனுப்ப முடியும். அது யாருக்கா தெரிஞ்சால் அவளுக்கு எனக்கு ஐ ஹவ் நாட் கம் அக்ராஸ் சச் குலதெய்வம், அந்த பேர்லாம் வந்து மருதாயி மாதிரிலாம் வருது. ஸோ யாருக்கா தெரிஞ்சால் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதை சொல்லி 190வது வீடியோவை நான் நிறைவேற்றுகிறேன்.